சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மார்ச் 1, 2026 அன்னைக்கு ஒரு முக்கியமான கிரக மாற்றம் நடக்க போகுது. நவகிரகங்கள்ல நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், சொகுசு, காதல் இதுக்கெல்லாம் அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட நட்பு வீடான கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்குள்ள நுழைறாரு. ஜோதிட ரீதியா பார்த்தா இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா மீனராசி தான் சுக்கிரன் முழு பலத்தோட இருக்கக்கூடிய உச்ச வீடு. பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்தா அங்க நல்ல விஷயங்களை வாரி வழங்குவாரு. ஆனா இப்ப அவர் மீனத்துக்கு வர்றது எப்படின்னா, ஒரு ராஜா தன்னோட சொந்த கோட்டைக்குள்ள ரொம்ப கெத்தா வந்து உட்கார்ற மாதிரி. மீனராசிங்கிறது குரு பகவானோட வீடு. அங்க சுக்கிரன் உச்சமடைகிறதுனால வர்ற ஒரு மாச காலத்துக்கு உலகத்துல ஒரு அமைதியான, அதே சமயம் மங்களகரமான சூழல் உருவாகும்னு நாம தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விதமான கலை உணர்வு, ரசனை இதெல்லாம் அதிகமாகும். வழக்கமா ரொம்ப கோவப்படுறவங்க கூட இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிப்பாங்க. மீனராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க சுக்கிரன் வர்றதுனால பெண்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வீடுகள்ல சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு தள்ளிப்போன விசேஷங்கள் எல்லாம் இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பா கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா, இசை, ஆடை வடிவமைப்புன்னு கிரியேட்டிவ் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஒரு புது வண்டி வாங்கணும், இல்ல வீட்டை அழகா மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தானா அமையும். பணப்புழக்கமும் ஒரு பக்கம் சீராகும். ஆனா அதே சமயம் ஆசைகள் அதிகமாய் ஆடம்பர செலவுகளும் கூடும். அங்கதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ராசி பலன்னு எடுத்துக்கிட்டா எல்லா ராசிக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்னாலும் மீன ராசியிலேயே சுக்கிரன் வர்றதுனால அந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க அதிபதியே பலமா இருக்கிறதுனால பெரிய யோகங்கள் தேடி வரும். மற்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்கவங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி சில நன்மைகளும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் 1 நடக்க போற சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது விதமான புத்துணர்ச்சியை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. மனசுல இருக்கிற கவலைகளை விட்டுட்டு இந்த நேரத்துல வர்ற வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு நீங்க யோசிச்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, இப்போ உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொண்டு வர போறாருன்னு விரிவா பாப்போமா? அன்பான மீன ராசி நேயர்களே, 2026 மார்ச் 1 நடக்க போற இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்க ராசிக்குள்ளேயே, அதாவது உங்க ஜென்ம ராசிக்குள்ளேயே சுக்கிர பகவான் நுழையிற மிக அற்புதமான நேரம். சுக்கிரன் உங்க ராசியில தான் உச்சம் பெறுவாரு. உங்க ராசிநாதனான குரு பகவானும் சுக்கிரனும் இணைஞ்சு ஒரு ராஜயோகத்தை தரப்போறாங்க. இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்த்துடுவோம். மீன ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க மேல அதிக அன்பு காட்டுறவங்க. இப்போ சுக்கிரன் உங்க ராசியில உச்சம் பெறறதுனால உங்களுடைய ஆளுமை திறன் இப்போ மின்ன போகுது. நீங்க தான் இப்போ எல்லாத்துக்கும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஜென்ம ராசியில சுக்கிரன் வர்றது மாளவ்ய யோகம் அப்படிங்கிற மகா யோகத்தை தரும். இதனால உங்க முகத்துல ஒரு புது பொலிவு, ஒரு வசீகரம் வந்துடும். உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பிசினஸ்ல இருந்த மந்த நிலை மாறி புதுசா ஆர்டர்கள் குவியும். நீங்க தொட்டதெல்லாம் இப்போ பொன்னாகும் காலம் இது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும். ஆபீஸ்ல உங்க பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. ஒரு பெரிய பொறுப்பு அல்லது பதவி உயர்வு உங்களை தேடி வரும். சம்பளமும் கை நிறைய உயரும். பணப்புழக்கம் இந்த மார்ச் மாசத்துல ரொம்பவே அமோகமா இருக்கும். 3 மற்றும் 8க்கு உடையவர் உச்சம் பெறறதுனால எதிர்பாராத ஒரு பெரிய பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. கையில காசு நல்லா புரளும். குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன ஊடல்கள் மறைஞ்சு ஒருத்தர் கொண்டாடுவீங்க. வீட்டுல ஒரு சுப விசேஷம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்போ தெரியும். திருமணமாகாத மீனராசி நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான குணமான துணை தேடி வரும். இந்த மார்ச் மாசமே உங்க கல்யாண கனவு உறுதியாகும். காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான காலம். உங்க காதலுக்கு வீட்ல பெரியவங்க சம்மதம் கிடைச்சிடும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நெருக்கமாவீங்க. சொந்தமா வீடு அல்லது மனை வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு.
ஒரு அழகான சொகுசு வீடு அமையப் போகுது. வீட்டை அலங்காரம் பண்றதுக்காகவும் ஜவுளி எடுக்கிறதுக்காகவும் அதிகமா செலவு பண்ணுவீங்க. வண்டி வாகனங்கள்ல சொகுச விரும்புறவங்க நீங்க. இப்போ இருக்கிற யோகப்படி நீங்க ஆசைப்பட்ட ஒரு பிராண்டட் கார் அல்லது லேட்டஸ்ட் மாடல் வண்டி வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு. கலைத்துறையில இருக்கிற மீனராசி நேயர்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். உங்களோட டேலண்ட் இப்போ உலகத்துக்கு தெரியும். பெரிய பேனர்ல வேலை பார்க்கிற வாய்ப்பு தேடி வரும். விருதுகள் குவியும். மாணவர்களுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் பிறக்கும். இதுவரைக்கும் கஷ்டமா இருந்த பாடங்கள் எல்லாம் இப்போ சுலபமா புரியும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இப்போ பிச்சுக்கிட்டு போகும். பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே சந்தோஷத்தை தரும். உங்களுடைய கௌரவம் பல மடங்கு உயரும். நீங்க ரொம்ப நாளா கேட்ட பட்டுப்புடவை, வைர நகைகளை உங்க கணவர் இப்போ வாங்கி தருவாரு. ஆரோக்கியம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். பழைய நோய்கள்லிருந்து விடுதலை கிடைக்கும். முகம் அப்படியே ஒரு தேஜஸோட பொலிவா மாறும். உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நண்பர்கள் வர்க்கத்துல உங்களோட செல்வாக்கு உயரும். உங்களுக்கு இக்கட்டான நேரத்துல ஒரு நல்ல நண்பர் தேடி வந்து உதவி செய்வாரு. அவங்க மூலமா ஒரு பிசினஸ் வாய்ப்பு வரும். வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல இருந்த அத்தனை சிக்கல்களும் இப்போ தீரும். ஒரு சந்தோஷமான வெளிநாட்டு சுற்றுலா அமைய வாய்ப்பு இருக்கு. சுப செலவுகள் அதிகமாகும். அதாவது காசு வீணா போகாது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நீங்க செலவு பண்ணுவீங்க. இது ஒரு விதமான மன நிறைவை கொடுக்கும். வியாபாரத்துல புது பார்ட்னர்களை சேர்க்கணும்னு நினைச்சா இது சரியான நேரம். அவங்களால உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரும். லாபம் இரட்டிப்பாகும். முதலீடுகள் செய்யறதுக்கு இது ஒரு அருமையான காலம். குறிப்பா தங்கம் அல்லது வெள்ளி மேல நீங்க செய்யற முதலீடு பின்னாடி பெரிய பலனை தரும். உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போ ஹிமாலயா அளவுக்கு உயரும். என்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தெளிவு உங்க பேச்சிலும் செயலிலும் தெரியும். திடீர்னு ஒரு ஆன்மீக தலத்துக்கு போற வாய்ப்பு கிடைக்கும். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் தெளிவையும் கொடுக்கும். ஒரு மகானை சந்திப்பீங்க. சமூகத்துல உங்களோட மதிப்பு மரியாதை பல மடங்கு உயரும். 4 பேர் மதிக்கிற இடத்துல நீங்க கம்பீரமா இருப்பீங்க. உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். வாழ்க்கை துணையோட அன்பு இப்போ மழையா பொழியும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பணவரவு அல்லது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் இப்போ காணாம போவாங்க. உங்களை வம்பிழுத்தவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிப்பாங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். யாரையும் காயப்படுத்தாம ரொம்ப நாசுக்கா காரியம் சாதிப்பீங்க. இதுதான் இந்த மாசத்தோட உங்க சக்சஸ் சீக்ரெட். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட கம்பெனிலேயே ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். சம்பளமும் கை நிறையா இருக்கும். சுபகாரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு உங்க வீட்டில் விசேஷங்கள் அடுத்தடுத்து நடக்கும். வீடு எப்பவும் கலகலப்பா இருக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அபாரமா இருக்கும். போட்ட முதலீட்டுக்கு மேல லாபத்தை பார்ப்பீங்க. பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் ஒன்று இப்போ நிறைவேறும். அதுக்காக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு இனிப்பான பலன் கிடைக்க போகுது. வாகன பயணங்கள்ல வேகம் வேணாம். சொகுசு கார்ல போகும்போது வேகம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாக்கள் இப்போ பிஸ்னஸ்ல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். புதுசா எதையாவது டிசைன் பண்ணுவீங்க. சாப்பாட்டுல கொஞ்சம் பத்தியமா இருங்க. ருசியான சாப்பாடு கிடைக்குதேன்னு ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடாதீங்க. ஆரோக்கியம் தான் முக்கியம். முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு. அவங்கள நினைச்சு ஒரு தீபம் ஏத்துங்க. அது உங்க யோகத்தை இன்னும் அதிகமாக்கும். பழைய பாக்கிகள், அதாவது வரவேண்டிய வசூல்கள் இப்போ டக்குன்னு கைக்கு வரும். அதனால பண நெருக்கடி சுத்தமா இருக்காது. புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இது உகந்த நேரம். எந்த ஒரு பிளானையும் தைரியமா அமல்படுத்துங்க. சக்சஸ் நிச்சயம். மனசுல ஒரு திருப்தி இருக்கும். வாழ்க்கை இப்போதான் ஒரு பாதையில சரியா போகுதுங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை அமைச்சு தரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது. முதலீடுகள்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா உங்க அனுபவத்தை வச்சு முடிவெடுங்க. கடைசியா ஒண்ணு, யோகம் வரும்போது அதை முழுசா அனுபவிக்கணும். இந்த ஒரு மாசம் நீங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வெற்றி வரும்போது பணிவும் வரணும். அந்த பணிவு உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். பரிகாரம்: மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். சுக்கிரன் உங்க ராசியிலேயே உச்சம் பெறறதுனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. லலிதா சகஸ்ரநாமம் கேட்கறது உங்க யோகத்தை இன்னும் கூட்டும். வெள்ளிக்கிழமை காலையில பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது வெல்லம் கலந்த சாதம் கொடுங்க.
ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செஞ்சீங்கன்னா உங்க தடைகள் எல்லாம் நீங்கி யோகங்கள் பெருகும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. மீனராசி நேயர்களே, உங்க நேரம் இப்போ பொற்காலமா இருக்கு. இந்த யோகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போங்க. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.